என்னதான் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ஆக்ஷனுக்குள்ள ஒரு 43 கோடியோட போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பண்ண வேண்டிய வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா 1, 2 தான் எடுக்க வேண்டியது இருக்கு. பட் ஆனா மைன்யூட்டா நோட் பண்ணி எடுக்க வேண்டியதும் இருக்கு. ஸோ நெறைய திங்கிங் ப்ராசஸும் இருக்கு. நெறைய இதில ப்ராப்ளம்ஸுமே இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபாரின் ஹிட்டர் வேணும். ஸோ அதுக்கான பர்ஃபெக்ட் ஃபிட் வேணும். ஒரு ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு நல்ல பேக்கப் வேணும். சப்போஸ் அது ஃபாரின்ல போனா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது என்ன? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேத்தன் எலிஸ் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாலும், பத்திரனா மாரி ஒருத்தர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அவருக்கு பதிலா ஒருத்தர் எடுக்க போறாங்களா? இல்லன்னா பத்திரனாவே எடுக்க போறாங்களா? ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு சிஎஸ்கே பத்தி. ஸோ இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு டீட்டெயில்டா இத பத்தின ஒரு கிளாரிஃபிகேஷன இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல புதுசா பார்க்க வந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் தென் ஒரு லைக் மட்டும் குடுத்துருங்க. போலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ஃபினிஷர் க்ரைட்டீரியா ஹூ கேன் பவுல் ஓகேவா? அந்த ஆல்ரவுண்டர் க்ரைட்டீரியா ஒரு நம்பர் 6ல் ஒரு பவர் ஹிட்டர் ஆல்ரவுண்டர் ஓகேவா? அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டோம். ஸோ யார் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா? ஸோ அந்த ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரையா ஒரு ஆளை எடுக்கணும். லியாம் லிவிங்ஸ்டன், ட்ரேரஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 43 crores இருக்குது. அதில் ஒரு 50% இவங்களுக்கு தான் நம்ம கொடுத்தாகணும். அவ்வளோ தூரம் போகுமா? சரி, ஒரு ட்ரேரஸ்னா பரவாயில்ல, ஒரு கேமரான் க்ரீன்னா பரவாயில்ல, அவ்வளோ தூரம் போவாங்க. ஒரு லியாம் லிவிங்ஸ்டனும் அவ்வளோ தூரம் போவார், ஒரு மேக்ஸ்வெல்லும் அவ்வளோ தூரம் போவார்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக போவாங்க. நீங்கள் சொல்லலாம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 crores 8 crores தானே போனாங்க, எல்லா வருஷமும் 10+ crores போகிறவங்க அப்படின்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷன், இது வந்து மினி ஆக்ஷன். அதுலேயும் குறிப்பாக மினி ஆக்ஷன்ட்டு மேக்ஸிமம் எல்லா பிளேயர்ஸும் நிறைய பிட்ஸ் போவாங்க ஓகேங்களா? அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ஸும் ஒன் ஆர் டூ ஸ்பாட்ஸில் தான் வராங்க ஓகேங்களா? ஆப்ஷனுக்குள்ளே டார்கெட் பண்ணி அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாரின் பவர் ஹிட்டர் ஸ்லாட்ஸ் தான் ஓகேங்களா? அந்த நம்பர் 5 நம்பர் 6ல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான டிமாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்க போது. ஸோ நம்ம ஃபைட் பண்ணி எடுத்து தான் ஆகணும். நம்மளோட ஒரு 50% ஆஃப் பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஓகேவா? அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ அது யார் எடுத்தாலும் பிறகு பார்த்துக்கலாம் ஓகேங்களா? அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. யாரோ ஒரு ஆள் தேவை, டெஃபினட்டாக எடுக்க தான் போகிறாங்க ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ப்ராப்ளம்குள்ளே வருவோம். அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ட்ரேட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ சஞ்சு சாம்சன் வந்தது பிரச்சனை கிடையாது. ஸோ சஞ்சு சாம்சன் பதில் நம்ம கொடுத்தோம்ல ரவீந்திர ஜடேஜா, ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவை. இந்தியன் ஆஃப் ஸ்பின்னர் தேவை. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் தேவை. ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்தியன் சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டொமஸ்டிக் சைடில் தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது தவிர இன்டர்நேஷ்னல் சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பெருசாக இல்லை, ஒன்றுமே இல்லை ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரையல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். பட் நிறைய சேனல் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கூட போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவை. டெஃபினட்டாக ஒரு இந்தியனாக தான் இருக்கணும். பட் ஆனால் இந்தியனில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி டொமஸ்டிக்கில் தான் இருக்குது ஓகேங்களா? அது இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் ஃபாரின் சைடில் போனோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை மாதிரி இல்லைனாலும் ஒரு மாதிரி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணுற மாதிரி ஜடேஜாவை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அவருடைய அந்த டேலண்ட் இருக்க மாதிரி அவருடைய ரோலை ஃபில் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்க பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தான், அகில் ஹுசைன் அண்ட் தென் ஜார்ஜ் லிண்டே பற்றி நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ ஜார்ஜ் லிண்டே ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஆல்ரவுண்டர். ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆவார். ஸோ இவங்க 2 பேரும் அந்த ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க. இவங்களை ஃபாரினில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிக் ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெவால் புரூவிஸை வந்து பார்த்திங்கன்னா ஆட வைப்போம். அதில் வந்து எந்த விதமான டவுட்டும் இல்லை, டெஃபினட்டாக ஆடுவார் ஓகேவா? அண்ட் தென் நம்ம ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் நேத்தன் எலிஸ் இப்போதைக்கு இருக்காரு. ஸோ ஆப்ஷனில் யாரையா போகிறோமோ, ஸோ அது வந்து லேட்டர் ஆன் திஸ் வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஓகேங்களா? ஓகேவா? அந்த ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் நேத்தன் எலிஸ் இப்போதைக்கு ஓகேவா? அண்ட் தென் நூர் அகமத் அவரை ட்ராப் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு இருக்க ஒரே ஒரு ரெகக்னைஸ்டு ஸ்பின்னர் நம்ம ஸ்குவாட்லன்னா அவர் தான். ஸோ ஸ்ரேயஸ் கோபால் இருக்காரு. ஸோ அவரை பற்றி நான் இந்த வீடியோவில் இப்போ பேச போகிறேன். ஸோ வரேன் இருங்க ஓகேங்களா? ஸோ நூர் அகமத் இவங்க 3 பேர் ஸ்லாட்டும் கன்ஃபார்ம். இதுக்கு முன்னாடி தான் நம்ம இப்போ ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை பேசிட்டு வந்தோம். ஸோ அந்த ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஓகேவா? ஸோ அதுலேயும் அகில் ஹுசைன் போவார். பட் நம்ம வந்து பவர் ஹிட்டிங் பற்றி பேசுகிறோம். அகில் ஹுசைன் கேன் பவர் ஹிட்டு தான், அவரால் பவர் ஹிட்டும் பண்ண முடியும் தான். பட் ஆனால் ஹவு மச் அப்படின்ட்டு ஒரு கேள்வியும் இருக்குது ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு ப்ராப்ளம். ஸோ எடுத்துட்டா ஆட வைக்க முடியாது. அப்போ நூர் அகமத் தான் உட்கார வைக்கணும். நூர் அகமத் உட்கார வச்சுட்டா நம்ம இன்னொரு இந்தியன் லெக் ஸ்பின்னர் இப்போ ஆப்ஷனுக்குள்ளே வரப்போ ரவி பிஷ்னா எல்லாம் அதிகமாக போவார். ஸோ ஒரு ராகுல் சகர்ஜி பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி
பட் 100 அகமதை உட்கார வைப்பீங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் சைடில் போனால் இந்த நோட்டாக தான் இருக்க போகிறாங்க பிளேயிங் 11 அப்படின்னும் பொழுது ஸோ நமக்கு ஒரு பர்ஃபெக்டான இந்தியன் ரீப்ளேஸ்மெண்ட் தேவை ஜடேஜாவுக்கு. ஸோ அந்த டேலண்ட் ஸ்கவுட் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது கண்டிப்பாக ஒரு நியூ டேலண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு வரணும். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் ஸ்குவாட்லேயே வச்சுருக்கோம். பட் ஆனால் அது ஆஃப் ஸ்பின்னர் கிடையாது. இஸ் இஸ் ஃபிங்கர் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர் ஸ்ரேயஸ் கோபால் ஹூ கேன் ஆல்சோ பேட். ஓகேங்களா, வேற மாதிரி டொமஸ்டிக் ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம சிஎஸ்கே எடுக்கும் போதுமே சரி 2025 எடுத்தாங்களா ஆப்ஷனில், அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ நடந்துகிட்ருக்க ரஞ்சி ட்ராஃபி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருங்க. செம்ம பர்ஃபார்மன்ஸு வித் த பால் வித் த பேட் வேற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா, ஒரு பர்ஃபெக்டான ஒரு லெக் ஸ்பின்னர். ஆல்ரெடி ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸில் யாரும் மறக்க மாட்டாங்க அன்றைக்கி ஆர்சிபியை சோக் பண்ணது. ஸோ ஓகேங்களா. ஸோ அவரை மாதிரியான ஒரு பிளேயர் ஆல்ரெடி நம்ம ஸ்குவாடில் இருக்கார். அவரை நீங்கள் விளையாட வைப்பீங்களா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டு தான். ஸோ சப்போஸ் விளையாட வச்சாலும் நமக்கு அந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவை. ஓகேங்களா, ஆஃப் ஸ்பின்னர் இல்லாமல் நம்மளால் போக முடியாது. ஏன்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ஆல்வேஸ் த மேட்ச் வின்னர்ஸ் அப்படின்ட்டு நம்ம கிரிக்கெட் புக்கில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்லாட்டை ஃபில் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சொல்யூஷன் கொடுக்குறேன் அந்த இடத்துல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் கோபாலை உள்ளே ஆட வைக்க போகிறேன், நான் 100 அகமதியும் உள்ளே ஆட வைக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த ஆஃப் ஸ்பின்னிங் யார் அப்படின்னா நான் லியாம் லிவிங்ஸ்டன் ஆர் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரின் ஹீட்டர் சொன்னால இவங்க 2 பேரில் யாரையா ஒரு ஆளை எடுத்து ஸோ அந்த ஆஃப் ஸ்பின் ஆப்ஷனை கொஞ்சம் மேட்ச் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஒரு இப்போதைக்கு இருக்கிற ஆப்ஷன். நம்ம சப்போஸ் ஓரளவுக்கு மேட்சிங் ஃபார் ஜடேஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேலண்ட் ஸ்கவுட் டீம் வந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் குட். ஓகேங்களா, குட் என்ஃப். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம் அதர் பவர் ஹிட்டிங் ஆப்ஷன்ஸ் கூட போகலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ராப்ளம்ஸ் வந்து ஓரளவுக்கு சார்ட்டட் அவுட். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் இது. மற்ற 2 கம்பேர் பண்ண விட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். பட் ஆனாலும் இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அந்த ப்ராப்ளம் என்னென்னு போய் பார்க்கலாம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரானா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ பத்திரானாவை ரிலீஸ் பண்ணிவிட்டு நேத்தன் எல்லிஸை ரெய்டிங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நேத்தன் எல்லிஸ் இன் ஹிஸ் பீக்கில் இருக்கார். அவர் டெஃபினட்டாக நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும். அவர் தான் இருக்கணும் பிளேயிங் 11ல். ஓகேவா, ஸோ பட் இருந்தாலும் என்னென்னா இப்போ நம்ம பத்திரானாவை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தேவை. ஓகேவா, நேத்தன் எல்லிஸ் இருந்தாலும் அவருக்கு பேக்கப்பாக ஆர்எல்ஸ் அவர் சப்போஸ் ஏதாவது ஒரு இன் அண்ட் அவுட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நமக்கு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தேவை. எல்லாரும் எடுத்து முடிச்சிட்ட பிறகு அவருக்கு இன்ஜுரி ஆனாலும் போய் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறது வேஸ்ட். ஓகேவா, கிடைக்கவும் கிடைக்காது குட் குவாலிட்டியில். ஓகேவா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேயரை நம்ம எடுத்துடணும் இந்த ஆப்ஷன்லேயே. ஸோ அது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்திரானாவே தான் திரும்பவும் பைபேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. நிறையா டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரின் ஸ்லாட்டை ஃப்ரீ பண்ணிவிட்டு வராங்க. ஃபாரின் பவுலிங் ஸ்லாட்டை பத்திரானாவுக்கு அவங்க போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி நம்மளுடைய ஆக்ஷனுடைய எதிரி கேகேஆர் தான். அவங்களும் போகிறதுக்கான சான்சஸ்லாம் இல்லை, டெஃபினட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஆண்ட்ரிக் நார்க்கியாவை ரிலீஸ் பண்ணிவிட்டு வராங்க, ஸ்பென்சர் ஜான்சனையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் டெஃபினட்டாக தேவை. பத்திரானாவை டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லை, டெஃபினட்டாக பத்திரானா ட்ரை பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, நமக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குற விதம்னா அவங்க தான் இருக்க போகிறாங்க. ஓகேவா, ஸோ பட் என்ன ஆனாலும் நம்ம பத்திரானாவை திரும்ப எடுத்து தான் ஆகணும். இல்லைனா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம உருவாக்கின பத்திரானா நமக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த பழைய ஃபார்மோட அந்த பீக் பத்திரானா அந்த ஸ்லிங்கி ஆக்ஷனோட உள்ளே அடித்து ஐயோ யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ பத்திரானா நம்ம டெஃபினட்டாக எடுத்தே ஆகணும். அவர் ஃபார்மில் இல்லைனாலும் பரவாயில்ல, எடுத்து கம்மி விலையில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எடுத்து அவரை திரும்ப ரீவேக் பண்ணி பழைய பத்திரானாவா இல்லைனாலும் கொண்டு வர முடியும். ஏன்னா அவருக்கு ஒன்றும் பெரிய வயசுலாம் இல்லை, இஸ் ஜஸ்ட் 22 தான். கொண்டு வரணும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அடுத்து டாடா பை, see you guys, bye. லைக்கை மட்டும் கொடுத்துட்டு போடுங்க.